اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சங்கைக்குரிய ரமலான் மாதத்தினுடைய 24வது நோன்பையும் 25வது நாளினுடைய தராவி தொழுகையும் தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் தொழுத நம்முடைய தொழுகைகளையும் நாம் வைத்த நம்முடைய நோன்புகளையும் இந்த நோன்பிலே நாம் அல்லாஹ்விடம் கேட்ட நம்முடைய எல்லா துஆக்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்று ஓதப்பட்ட அத்தியாயம், அந்த அத்தியாயத்தில் இடம்பெற்ற இறை வசனங்கள் அனைத்துமே மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கு அல்லாஹ் அதன் மூலமாக சொல்லிக் கொடுக்கின்றார். இன்று ஓதப்பட்ட அத்தியாயம் சூரத்துல் முல்க், தபாரக் சூரா என்பதாக சொல்லுவார்கள். இந்த சூறாவில அல்லாஹ் எதை பற்றி சொல்கிறான், இந்த சூறாவினுடைய மகத்துவத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். அருமையான சகோதரர்களே, இன்று ஓதப்பட்ட அத்தியாயம் தபாரக் என்பதாக அந்த சூரா ஆரம்பமாகும். தபாரக் என்று சொன்னால் தடுக்கக்கூடியது என்பதாக பொருள். தபாரக் அல்லதி என்பதாக ஆரம்பிக்கும். தபாரக் அல்லதி என்று சொன்னால் அவர்களை தடுக்கக்கூடியதாகும். எதிலிருந்து இந்த தடுக்கும் அப்படின்னு சொன்னா, எதிலிருந்து அவர்களை, அந்த மக்களை, அந்த நல்லவர்களை, இறை அடியார்களை அது தடுக்கும். எதிலிருந்து தடுக்கும் அப்படின்னு சொன்னா, மறுமையினுடைய வேதனைகளை விட்டும் கபருனுடைய வேதனைகளை விட்டும் இந்த சூரத்துல் தபாரக், தபாரக் சூரா இருக்குது, சூரத்துல் முல்க் என்று சொல்லக்கூடிய தபாரக் சூரா இருக்குது, இது தடுக்கும். மறுமையினுடைய வேதனைகளை விட்டும் கபருனுடைய அதாபுகளை விட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்பிக்கின்றார்கள், இந்த சூறாவை எவர் அதிகமாக ஓதுறாரோ, தபாரக்கு சூறாவை யார் அதிகமாக ஓதுறாங்களோ இவர்களை இந்த சூறா நரகத்திலிருந்து வெளியேற்றுகின்ற வரையிலும் அவர்களுக்காக வேண்டி தொடர்ந்து அல்லாஹ்விடத்துல அது பரிந்துரை செய்து கொண்டே இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். தபாரக்கு சூறாவை ஒருத்தர் ஓதுனாங்க அப்படின்னு சொன்னா, தபாரக்கு சூறாவை ஒருத்தர் ஓதக்கூடிய வளமையாகவே வச்சிருந்தாங்கன்னா, நாளைக்கு வறுமை நாளையில ஏதோ ஒரு நிலையில என்ன செஞ்சிடறாரு, அவருக்கு வேதனை கொடுக்கப்படுது அல்லது அவருக்கு நரகம் திருப்பளிக்கப்படுதுன்னு சொன்னா, அவர் தபாரக்கு சூறாவை அதிகமாக ஓதியவராக இருந்தால் இந்த தபாரக்கு சூறா அல்லாஹ்விடத்தில் அவருக்காக வேண்டி பரிந்துரை செய்து கொண்டே இருக்கும். தபாரக்கு சூறாவினுடைய பரிந்துரையின் காரணமாக அவர் நரகத்திலிருந்து என்ன செய்யப்பட்டுருவாரு, பாதுகாக்கப்பட்டு விடுவார். நரகத்திற்கே அவர் போயிட்டாலும் அவரை நரகத்திலிருந்து வெளியாக்கி சொர்க்கத்தின் பக்கம் அவரை இழுத்து செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் முல்க் என்று சொல்லக்கூடிய இந்த தபாரக் சூறாவுக்கு இருக்கு. அருமையான சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மறுமையில் அல்லாஹுவால் வழங்கப்படக்கூடிய வேதனைகளையும் கபருனுடைய நெருக்கடிகளை விட்டு இது பாதுகாக்கும். இந்த கபருனுடைய நெருக்கடிகளை பத்தி நம்ம நிறைய ஹதீஸ்களை பார்ப்போம். ஹஜ்ரத்னா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கபரை கடந்து செல்லும் பொழுது அந்த இடத்திலேயே நின்றுட்டாங்க. அந்த இடத்திலேயே நின்று கடுமையாக அல்லாஹுவை பயந்தவர்களாக மிகவும் தங்களுடைய உடல் பலகீனம் அடையக்கூடிய அளவிற்கு அழுகக்கூடியவர்களாக ஆகிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, கபருனுடைய அதாபுனுடைய வேதனை அந்த அளவுக்கு கடுமையா இருக்கும். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கபருனுடைய நெருக்கடிகளை விட்டும் அதாபை விட்டும் பாதுகாப்பு தேட சொல்றாங்க. சகோதரர்களே, கபரு சொல்லுமா, பாவம் செய்த ஒரு அடியான், தீமைகளை செய்த ஒரு அடியான், அல்லாஹ்விற்கு கட்டுப்படாம அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கடமைகளை நிறைவேற்றாத ஒருவன் அவனிடத்தில் அடக்கம் செய்யப்பட்டான், அந்த கபருல அடக்கம் செய்யப்பட்டால் அந்த கபரு சொல்லுமா, என்னிடத்தில் இருப்பதற்கு உனக்கு தகுதியே இல்லை, ஆனா என் வீட்டுக்கு நீ வந்துட்ட, உன்னை நான் என்ன செய்யறேன் பாரு என்பதாக அந்த கபரு அவனுக்கு எச்சரிக்கை விடும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். கபருல அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னாடி பாவம் செய்யக்கூடியவர்கள், பாவம் செய்தவர்கள், பாவத்தின் மூலமாக வாழ்ந்தவர்களுக்கு அந்த கபர் முதல் எச்சரிக்கை அதுதான். இரண்டாவது, அந்த கபருல கேள்வி கணக்குகள் மிகவும் கடுமையானதாக இருக்கும். அந்த கபர் கடுமையாக நெருக்கடியை ஏற்படுத்தும். அந்த கபருல விஷ ஜந்துக்களை கொண்டு என்ன செய்யப்படும், அவனுக்கு நோவினை வழங்கப்படும் என்பதாகலாம் வரலாறு சொல்லப்படும் என்பதாகலாம் ஹதீஸ்களில நம்ம பார்க்கிறோம். அப்ப கபருடைய அதாபிலிருந்து அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பு தேடணும். அது சாதாரணமான ஒரு வீடு அல்ல.
அது சாதாரண அது ஒரு மன்னரையினுடைய வீடு. அந்த வீடு நமக்கு சாதகமாக அமைய வேண்டும். அந்த வீட்டுல அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அந்த வீட்டுல அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் நமக்கு சாதகமான முறையில் அந்த வீடு இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு சூரத்துல் முல்க் என்று சொல்லக்கூடிய இந்த தபாரக்கு சூறாவை ஓதினால் அந்த வாய்ப்பை அல்லாஹ் வழங்குறான். அப்ப கபருடைய அதாபை விட்டு தபாரக்கல்லதி சூரா ஒரு மனிதனை தன்னுடைய ஒரு அடியானை பாதுகாக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. சூரத்துல் முல்கை ஓதாமல், இந்த தபாரக்கல்லதி சூறாவை ஓதாமல் ஒரு நாள் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உறங்கியதில்லை என்பதாக வரலாறு சொல்லப்படுது. இதுல அல்லாஹ் என்னெல்லாம் சொல்றான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ஏகத்துவத்தை பற்றியும், தான் மனிதர்களை எப்படி படைத்தான் என்று சொல்லக்கூடிய படைப்பாற்றலை பற்றியும், இறந்தவர்களை அல்லாஹ் எப்படி எழுப்புவான் என்று சொல்லக்கூடிய எழுப்புதலை பற்றியும், இறை தூதர்கள் யார் என்கின்ற அந்த இறை தூதர்களை பற்றியும், மறுமை நாளை பற்றியும், ஒரு மனிதனிடத்துல நாம் செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கலை பற்றியும் ஏராளமான சட்ட திட்டங்களையும் இந்த ஒரு சூறாக்குள்ள அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அப்ப இந்த சூறாவில நிறைய மகத்துவம் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த சூறாவில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹுவின் நம்பிக்கை இல்லாத அந்த மக்களிடத்துல மறுமை நாளை பற்றி சொல்லப்பட்டால் அந்த மறுமை நாள் எப்போது வரும், அது உண்மையாக இருந்தால் அதை நாங்க நம்ப மாட்டோம். ஆனா அது உண்மையா இருந்துச்சுன்னா அந்த மறுமை நாள் எப்போது வரும் என்பதாக அவர்கள் ஏளனமாக கேட்டார்கள். அப்பதான் அல்லாஹ் சொன்னா, குல் நபியை நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க, இன்னமல் இல்மு இந்தல்லாஹ், அந்த மறுமை நாள் எப்போது வரும், அது எப்படி வரும் என்று சொல்லக்கூடிய அந்த இல்மு, அந்த அறிவு, அந்த ஞானம் அல்லாஹ்விடத்துல இருக்கிறது. வைன்னமா அன நதீரும் முபீன் என்பதாக மக்களின் நபியே அந்த மக்களிடத்துல நீங்க சொல்லுங்க என்பதாக அல்லாஹ் சொல்லலாம். அப்போ மறுமை நாள் எப்போது வேண்டாலும் வரும், அது எப்போது வேண்டாலும் வரும். அதுக்குன்னு ஒரு நாள் கணக்கு கிடையாது, அதுக்குன்னு ஒரு வருஷ கணக்கு கிடையாது, அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் கிடையாது. இன்னமல் இல்மு இந்தல்லாஹ், அதனுடைய அறிவு அல்லாட்ட இருக்கு, அதனுடைய ஞானம் அல்லாட்ட இருக்கு. அல்லாஹ் எப்ப வேணாலும் கொடுத்துருவான். அந்த மறுமை நாளினுடைய அமளி துமல்களில் இருந்தும், அந்த மறுமை நாளினுடைய நெருக்கடிகளை விட்டும் அந்த பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு சூறாவாக இந்த சூறாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். மறுமை நாள் ஒரு நபரை உயர்த்தும், சில நபர்களை உயர்த்தும், சில நபர்களை தாழ்த்தும், சில முகங்கள் இருளடைந்திருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்றான்ல. ஆனால் யார் தபாரக்கு சூறாவை அதிகமாக ஓதி வந்தார்களோ அவர்களை மறுமை நாளில் அந்த சூறா தன்னுடைய பரிந்துரையின் மூலமாக உயர்த்தி இருக்கும், அவர்களுடைய முகங்கள் பிரகாசமாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சூறாவினுடைய மகிமையை பற்றி சொல்லி காண்பிக்கின்றார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த தபாரக்கு சூறாவை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஓதுவதன் மூலமாக இவ்வளவு பெரிய ஒரு சிறப்புகளை அல்லாஹ் வழங்குகிறான். உலக வாழ்க்கையிலையும் திருப்தி கிடைக்கும், மறுமையினுடைய வாழ்க்கையிலையும் கபருனுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் மிகவும் நமக்கு அவனுடைய கருணையை அல்லாஹ் வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். இரண்டாவது சூரத்துல் கலம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் இன்று ஓதப்பட்டது. இந்த அத்தியாயத்துல கடைசியா ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்றான். கடைசியா ஒரு வசனம் வருது, ஒரு ஆயத்து வருது. அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, கண் திருஷ்டியை பத்தி அல்லாஹ் பேசுறான். இந்த கண்ணேறுகள், கண் திருஷ்டிகள் இருக்குது, இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படி இது மனிதர்களை பாதிக்கும் அப்படிங்கிறத பத்தி அல்லாஹ் சொல்றான். யகாதுல்லதீன கஃபரு லயுஸ்லிகூனக பி அப்சாரிஹிம் லம்மா சமிஉ ذிக்ர வயகூலுன இன்னஹு லமஜ்னூன். இது எதனால இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்குனா அப்படின்னு சொன்னா, இந்த மக்கத்து காஃபிர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பல வகையில தீங்குகள் கொடுத்தாங்க, பல வகைகளை அவங்கள பிரச்சனை செஞ்சாங்க, அசிங்கப்படுத்தினாங்க, கேவலப்படுத்துவாங்க, ஒட்டக குடல்களை கொண்டு வந்து மேல கொட்டுவாங்க, ரொம்ப தகாத வார்த்தைகளால் பேசுவாங்க, பழிச்சு காட்டுவாங்க, அவங்க நடந்து போனா நக்கல் பண்ணுவாங்க. இப்படி பல்வேறு வகையான தீங்குகளை கொடுத்தார்கள். இன்னும் அதிகப்படியாக சொல்லணும்னு சொன்னா, கொலை செய்வதற்கு கூட முயற்சி செஞ்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அந்த மக்கத்து காஃபிர்கள் கொலை செய்து விடுவதற்கு கூட முயற்சி செஞ்சாங்க. இது எதுவுமே அவங்களுக்கு பலிக்கல. மக்காவுல ஒருத்தர் தான், இந்த வரலாறு சொல்லப்படுது, மக்காவுல ஒருத்தர் இருந்தா, அவன் ஒரு பொருளை பார்த்து கண்ணு வச்சுட்டான் அப்படின்னு சொன்னா, ஒரு உயிரினத்தை பார்த்து கண்ணு வச்சுட்டான் அப்படின்னு சொன்னா, அந்த உயிரினம் அடுத்த வினாடி அல்லது அடுத்த நாளையில அது மௌத்தா போகும். அவன் அப்படிப்பட்ட ஒரு ஆள், தீய கண் உடையவன் என்பதாக அவனுக்கு பேரு. ஒரு ஒட்டகத்தை பார்த்தான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கெட்ட பார்வையால் ஒரு ஒட்டகத்தை அவன் பார்த்தான் அப்படின்னு சொன்னா, அந்த ஒட்டகம்
செத்து போயிடும். அப்படிப்பட்ட ஒருத்தனை இந்த மக்களுக்கு காப்பிர்கள் தேடி பிடிச்சு கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது உன்னுடைய தீய கண்ணை நீ வைக்கணும் அதுக்குன்னு சொல்லி அவனுக்கு கூலிக்கு வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. பெருமானாரின் மீது கண் வைப்பதற்காக வேண்டிய அவனை கூட்டிட்டு வந்து அவனை வேலைக்கு வச்சு சம்பளம் கொடுத்தாங்க. நபி அவர்கள் எங்க போனாலும் தன்னுடைய தீய பார்வையை கொண்டு பெருமானாரை பார்ப்பான். அப்போ ஒருவனுடைய கண் பார்வை இருக்குது. ஒரு கெட்டவன் என நல்லவர்கள் யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க, நல்லவர்கள் யாரையும் பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க. யாரின் மீதும் அவனுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு என்ன செய்ய மாட்டாங்க, தனக்கு அது வேண்டும் என்கின்ற ஒரு கெட்ட பார்வை இருக்காது. ஆனா ஒரு கெட்டவனுக்கு தான் ஒருவனுடைய வளர்ச்சியில பொறாம இருக்கும், ஒருவனுடைய முன்னேற்றத்துல பொறாம இருக்கும், ஒருத்தனுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம், பணம், காசு, இன்னும் சொல்ல போனா அவன் உடுத்தக்கூடிய ஆடைகள்ல கூட என்ன செய்யப்படும், பொறாமை ஏற்படும். கெட்ட குணம் உடையவனுக்கு. இப்ப இவன் ஆக ரொம்ப கெட்டவன், இவன் யாரை பார்த்தாலும் கெட்ட குணத்தோடு பார்ப்பான். இவனுடைய தீய பார்வை யாரை பார்க்கிறானோ அவங்கள அது கொன்றும். அப்படிப்பட்ட ஒரு ஆளு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகும்போது வரும்போதெல்லாம் தன்னுடைய தீய பார்வையை அவங்க மேல செலுத்திக்கிட்டே இருந்தான். அவங்கள அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தான். ஆனா அல்லாஹ் அந்த பார்வைகளில் இருந்து, அந்த பார்வையின் மூலமாக ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட பாதுகாத்தான். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றேன். ஒய் யகாதுல்லதீன கஃபரு லயுஸ்லிகூனக பி அப்சாரிஹிம் லம்மா சமிஉ திக்ர். நபியே, அந்த நிராகரிக்கக்கூடியவர்கள் குர்ஆனில் இருந்து நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல உரைகளை கேட்கும் போது, நல்ல உபதேசங்களை கேட்கும் போது அவர்கள் தங்களின் பார்வையை கொண்டு உண்மை வீழ்த்தி விட பார்க்கின்றார்கள். ஆனா அது முடியாது. இன்னும் உங்களை பைத்தியக்காரராகவும் என்ன செய்யறாங்க, அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த கெட்ட பார்வையிலிருந்து உங்களை யாரும் வீழ்த்தி விட முடியாது என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன அர்த்தம், கெட்ட பார்வை என்பது ஒண்ணு இருக்குது, கண் திருஷ்டி என்பது ஒண்ணு இருக்குது. அது ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கொண்டு போகும்னு சொன்னா மரணத்துல கொண்டு போய் சேர்த்துரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனாலதான் கண் திருஷ்டியிலிருந்து நீங்க உங்களை பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க. குழந்தைகளுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பச்சிளம் குழந்தைகளுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பெரிய குழந்தைகள், ஏன் இன்னும் பெரியவர்கள், இது வயசு பார்த்துலாம் இந்த கண் திருஷ்டி படுறதில்லை. இது எல்லாத்துக்குமே கண் திருஷ்டி என்பது எல்லாத்துக்குமே இருக்குது. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் இந்த கண் திருஷ்டி இருந்து பாதுகாப்பு தேடணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவனுடைய பார்வையை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள். யா அல்லாஹ், இவனுடைய தீய பார்வையை விட்டு என்னை பாதுகாத்து கொடு. தீய பார்வையிலிருந்து பாதுகாப்பு தேடினாங்க. அவனுடைய தீய பார்வையை பெருமானாரின் மீது பலனளிக்கவில்லை, பலிக்கவில்லை. அல்லாஹ் பாதுகாத்துட்டான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. தீய பார்வைகளை விட்டும் தீயவர்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாதுகாப்பு தேடினார்கள். பாதுகாப்பு தேடி தரக்கூடிய ஒரு துஆவையும் கற்றுக் கொடுக்கிறாங்க. தன்னுடைய பேர குழந்தைகள் ஹஸ்ரத் ஹசன், ஹஸ்ரத் ஹுசைன், ஹசன் ஹுசைன் 2 பேர குழந்தைகளின் மீதும் இந்த துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு நாளும் ஓதுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு துஆவையும் கற்றுக் கொடுக்கிறாங்க. இந்த துஆவை நீங்கள் ஓதுவதாலும், இந்த துஆவை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஓதி விடுவதாலும் கண் திருஷ்டியிலிருந்து, கண் பார்வையிலிருந்து, கெட்ட மனிதனுடைய பார்வையிலிருந்து என்ன செய்யப்படுறீங்க, நீங்க பாதுகாப்பு பெற முடியும் என்பதாக ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் குல்லி ஷைத்தானின் வ ஹாம்மத்தின் வ மின் குல்லி ஐனின் என்கின்ற இந்த துஆ தான். சைத்தானிடம் இருந்து யா அல்லாஹ், உன்னிடத்தில் நாங்கள் உன்னுடைய அந்த கலிமாக்களை கொண்டு, உன்னுடைய திருப்பெயரை கொண்டு சைத்தானிடத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு தேடுகின்றோம். புள்ளி ஐனின், இன்னும் தீயவர்களுடைய பார்வையை விட்டும் உன்னிடத்துல நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் என்பது இந்த துஆவினுடைய விளக்கம். அப்ப கண் திருஷ்டியிலிருந்து அதிகமாக பாதுகாப்பு தேடுங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வும் இதை பத்தி பேசுறான். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, தீய மனிதர்களுடைய அந்த தீய பார்வைகளை விட்டு அல்லாஹ் நம்மையும், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய வாழ்வாதாரம், நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் அனைத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி